வெல்கம் டு RSR மேக்ஸ் 12th ஸ்டாண்டர்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். இதில் வந்து ஸ்லைட்டாக ரெண்டு மூணு பேசிக்ஸ் மட்டும் பார்த்துட்டு இந்த சாப்டரில் வந்து என்னென்ன வெரி இம்பார்ட்டன்ட் சம்ஸ், ரொம்ப ஹார்ட் அப்ளிகேஷன்ஸ், இது எல்லாத்தையும் வரிசையாக பார்க்கலாம். ஸோ எக்ஸசைஸ் வரிசையாக அப்படி பார்க்குறத விட்டுட்டு இந்த சாப்டரில் ஃபுல்லாகவே what are the important examples, எக்ஸசைஸ் இம்பார்ட்டன்ட் சம்ஸ், கொஞ்சம் ஹார்ட் சம்ஸ் எல்லாத்தையும் வரிசையாக பார்க்குறோம். ஃபஸ்ட்டு கிவ் தி பேசிக்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் 12th metric. Consider the equation x square minus 1 equal to 0. Therefore, x square equal to plus 1. Therefore, x equal to plus or minus root of 1. That is, x equal to plus 1 and minus 1. This equation has two real roots, plus 1 and minus 1. Consider this equation x square plus 1 equal to 0. X square equal to minus 1. X equal to plus or minus root of minus 1. ரூட் உள்ள மைனஸ் வரக்கூடாது, அந்த மாதிரி வேல்யூ கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம், இதுக்கு வந்து வி இமேஜின் தட் இந்த மைனஸ் ஒன்னோட வேல்யூ வந்து ஐ ஸ்கொயர்னு எடுத்துகிறோம். ஐ ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் ஒன். தர்ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ, தட் இஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஐ ஒன் மைனஸ் ஐ ஒன், ரெண்டு ஆன்சர். இந்த மாதிரி எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணாலும் ப்ளஸ் தான் ஆன்சர் வரும். ஆனால் ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸாக வர மாதிரி இருக்குது. தர்ஃபோர் அது வந்து ஒரு இமேஜினரி நம்பர். எந்த ஸ்கொயருக்கும் மைனஸ் வராத ஆன்சர், பட் நம்ம மைனஸ் வரனால அதை வந்து அது டூங்கிறத அசியூம் பண்ணி நம்ம இமேஜின் பண்ணிக்கிறோம். அதனால் அதுக்கு நேம் வந்து ஐன்னு கொடுத்துறோம், தட் ஐயோட்டா. தர்ஃபோர் ஐ ஸ்கொயர் வேல்யூ வந்து மைனஸ் ஒன். இதை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த சாப்டர் ஃபுல்லாமே இந்த பேசிக் ஃபார்முலா ஐ ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் ஒன், இதை வச்சு நம்ம பேசிக்காக ஃபார்ம் பண்ணுறோம். இது ஒரு ரியல் நம்பர், ஒரு இமேஜினரி நம்பர், இது ரெண்டும் சேர்ந்த பார்ட் தான் வந்து தட்ஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ரியல் நம்பருக்கு we know that these are real numbers. இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் பார்ட்டில் வந்து ஐ வரும். ஒரு ரியல் பார்ட் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ரெண்டும் சேர்ந்து தான் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஈக்குவல் டு ரியல் நம்பர் ப்ளஸ் ஒன் இமேஜினரி நம்பர். இந்த ரியல் நம்பர் வர பார்ட் வந்து we call it as ரியல் பார்ட். இது வந்து we call it as imaginary part. இது கொடுத்துருவோம். எக்ஸாம்பிள் வந்து z ஈக்குவல் டு, இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் சாப்டரில் வந்து எல்லா நம்பருமே z தான் நேம் கொடுத்துருவோம். z ஈக்குவல் டு a ப்ளஸ் ஐபி மாடு. இந்த சாப்டரில் ஃபுல்லாகவே ஆல் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் வில் பி இன் த ஃபார்ம் லைக் திஸ், a ப்ளஸ் ஐபி, ரியல் பார்ட் ப்ளஸ் இமேஜினரி பார்ட். இமேஜினரி பார்ட்னு சொல்லும்போது அங்கே ஐ இருக்கும், ரியல் பார்ட்டில் ஐ இருக்காது. இந்த நம்பர் எல்லாமே நொட்டேஷன் வந்து z தான். தர்ஃபோர் இப்போ நம்ம மாடலுக்கு எடுத்தோம்னா z1 ஈக்குவல் டு 2 ப்ளஸ் 3i. அப்போ ரியல் பார்ட் ஆஃப் z1 ஈக்குவல் டு 2ன்னு எழுதணும். அது கூட இந்த இமேஜினரி பார்ட் ஆஃப் z1 அப்படின்னு போட்டோம்னா தட் இஸ் 3ன்னு எழுதணும். இந்த ஐ போட வேண்டியது, ஏன்னா இமேஜினரி எழுதியாச்சுன்னா ஐ போட வேண்டியதில்லை, தனியாக காமிக்கும் போது ஐ போட்டு காமிக்கணும். தர்ஃபோர் அனதர் மாடல் z2 ஈக்குவல் டு 1 ப்ளஸ் ஐ. இப்போ இங்கே வந்து 1 ப்ளஸ் இந்த கோஎஃபிஷியன்ட் 1ன்னு அர்த்தம், அதனால் 1 ப்ளஸ் 1i. தர்ஃபோர் இதுக்கு வந்து ரியல் பார்ட் ஆஃப் z2 ஈக்குவல் டு 1, அதே போல் இமேஜினரி பார்ட் ஆஃப் z2 இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு 1. அதை நம்ம பிரித்து போட்டுக்கிறோம். தர்ஃபோர் இந்த பேசிக்ஸை வச்சுட்டு நம்ம வந்து இப்போது சம்ஸ் எல்லாம் பேசிக் பார்க்க போகிறோம். இது வந்து இன்னொரு பேசிக்கான வேல்யூ, யூ கேன் ஜஸ்ட் ரீகால் இட். ஐ ஸ்கொயர் வேல்யூ வந்து -1, ஐ க்யூபோட வேல்யூ வந்து -i பவர் 4 வேல்யூ வந்து +1. இது பேசிக் ஆகும் வச்சுங்க. ஐ பவர் 4ல் எத்தனை இருந்தாலும் 4 டேபிள் வர மாதிரி ஐ பவர் 4, ஐ பவர் 8, ஐ பவர் 12, ஐ பவர் 16, இந்த 4 டேபிள் வர ஆன்சர் எல்லாமே என்ன போடலாம், ஆக்சுவலாக என்ன போடலாம்னா 1 போட்டுடலாம், ப்ளஸ் 1. தர்ஃபோர் இந்த ஐ ஸ்கொயர் ஈக்குவல் டு -1 இந்த ஆன்சர், ப்ளஸ் ஐ கியூப் ஈக்குவல் டு -i இந்த ஆன்சர், ப்ளஸ் ஐ பவர் 4 ஈக்குவல் டு +1 இந்த ஆன்சர். இது நாளே வச்சுட்டு இந்த 3 வேல்யூ வச்சுட்டு இதில் உள்ள சம்ஸ் எல்லாத்தையுமே we can attend all the sums. ஃபார் எக்ஸாம்பிள், வாட் இஸ் தி வேல்யூ ஆஃப் ஐ பவர் 100ன்னு கேட்குறாங்க. ஐ பவர் 100னா we can write this power 100 in terms of multiples of 4. Therefore, we can write I power 4 into 25 ன்னு பிரிச்சுக்கலாம். மல்டிப்ளை பண்ணால் 100 வந்துடும். Therefore, this can be written as I power 4 the whole power 25 ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ மல்டிப்ளை பண்ணால் அது வந்துடும், 100 வந்துடும். Therefore, I power 4 வேல்யூ வந்து that is +1. Therefore, 1 power 25, 1 into 1 into 25 டைம்ஸ் போடாமல் 1 தான். Therefore, இந்த ஐ பவரில் வந்து 4 டேபிளில் வர மாதிரி நம்பர் இருந்தால் ஆட்டோமேட்டிக்கலி பிகம்ஸ் +1. இந்த பேசிக்ஸ் வச்சுக்கிட்டு we are going to do a lot of sums. இதில் வந்து ஞாபகம் வச்சுங்க, இந்த ஐ ஸ்கொயர் ஐயோட்டா வேல்யூ ஈக்குவல் டு -1, ஐ கியூப் ஈக்குவல் டு -a, ஐ பவர் 4 ஈக்குவல் டு +1.
இதை வச்சுக்கிட்டு இதுக்கப்புறம் உள்ள வீடியோலேருந்து important examples இன்னொரு பேசிக் இன்னொரு 4 விஷயம் சொல்லிட்டு we can continue this video. Therefore, after a long time we are entering into the learning the solutions of the 12th portions. Therefore, subscribe RSR Max, like, share and comment. இது எல்லாத்தையுமே இந்த எக்ஸசைஸ் வைஸாக சும்மா அப்படியே மெக்கானிக்கலாக போடாமல் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு அதை சொல்லிவிட்டு இம்பார்ட்டன்ட் சம்ஸ், ஹார்ட் சம்ஸ் இது எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணுறேன். இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் எக்ஸாம். நீங்கள் எல்லோரும் கரெக்ஷன் இருந்துச்சாலும் யூ கேன் புட் யுவர் கமெண்ட். ஓகே, சப்ஸ்கிரைப் RSR Max, like, share it to your friends. Thank you so much.